அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சந்திரு சிவில் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம AutoCADல ஜென்ரலாக டைமென்ஷன் மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம டைமென்ஷன்ஸ் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா டைமென்ஷன் மார்க் பண்ணி பார்ப்போம். ஸோ அது பண்ணாமல் குயிக்காக வந்து நம்ம எப்படி டெம்பரரியாக அந்த டைமென்ஷன்ஸ் வந்து அக்சஸ் பண்ண முடியும், பார்க்க முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலோட வீடியோஸ் வந்து பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் நேம் பக்கத்தில் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு பெல் பட்டனில் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ உங்களுக்கு உடனே போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் AutoCAD ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 ஷேப்ஸ் வந்து இருக்குது. ஒன்று ரெக்டாங்கிள் ஷேப், இன்னொன்று சர்க்கிள் ஷேப், 2 ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஷேப்ஸில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஜென்ரலாக நீங்கள் என்ன பண்ண போவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டைமென்ஷன்ஸ் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கே இருக்கிற டைமென்ஷன், அதாவது வந்து இங்கே டிஏஎம் என்ட்ரு நீங்கள் கமாண்ட் மூலிமா கொடுக்கலாம், இல்லை டைமென்ஷன்ஸ் கொடுக்கலாம், இல்லை லீனியர் டைமென்ஷன் எது வேணால் நீங்கள் வந்து கொடுத்து செக் பண்ணிங்க. எப்படி பண்ணிங்கன்னா டைமென்ஷன்ஸை கொடுத்துட்டு ஸோ ஜஸ்ட் இந்த எண்டு டு எண்டு, ஸோ ஸ்டார்டிங் எண்ட் அண்ட் க்ளோசிங் எண்ட், ஸோ இதை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதோட டோட்டல் டைமென்ஷன் என்ன அப்படின்றது செக் பண்ணுவீங்க. ஸோ அதே போல் இந்த இதுக்கும் நீங்கள் வந்து இதோட டோட்டல் டைமென்ஷன் என்னன்றது செக் பண்ணுவீங்க. 2 ஷேப்புக்கும் நீங்கள் இப்படி தான் நீங்கள் செக் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு ரீப்ளேஸாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது உங்களுக்கு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். இல்லை நான் வந்து ஒன்லி ஃபார் மெஷர்மெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும்தான் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ண வேண்டியது இல்லை. ஜஸ்ட் நான் வந்து அதை டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் என்ன கமெண்ட் கொடுக்கலான்னா டிஐ என்டர். ஓகேங்களா? ஸோ டிஸ்டன்ஸ், ஸோ டிஐ என்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேருந்து எங்கே கண்டுபிடிக்கணும், ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் தென் எண்டிங் பாயிண்ட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஸோ ஜஸ்ட் அப்படியே ட்ராக் பண்ணியே பார்த்துட்டு வந்தாலே உங்களுக்கு வந்து அதோட டோட்டல் டைமென்ஷன்ஸ் காட்டிடும். 32.9502. ஓகே, நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா உங்களுக்கு கமெண்ட் லைனில் அதோட டிஸ்பிளே காட்டும். ஓகே, டெல்டா அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ எக்ஸ் டிஸ்டன்ஸ் என்ன, ஓகே அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயில் என்ன, தென் இசட் என்ன. ஓகே, ஸோ அதே போல் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 32.9502 கொடுத்துருவோம். ஆங்கிளும் மென்ஷன் பண்ணும். ஸோ ஆங்கிள் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் இன் XY பிளேன்லேருந்து 0வும் ஆங்கிள் ஃப்ரம் XY பிளேன் வந்து 0 ரெண்டுமே கொடுத்துருவோம். இப்போ நம்ம ஒரு இன்க்ளைன் லைன் ட்ரா பண்ணி ஸோ அதில் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்க்ளைண்டாக வரைகிறது, ஸ்ட்ரைட்டாக வரைகிறதுக்கும் நான் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம் ப்ரீவியஸாக. யாராவது ஸ்கிப் பண்ணியிருந்தால் வந்து போய் பாருங்கள். ஸோ இப்போ இந்த இன்க்ளைன் லைனில் டைமென்ஷன் மெஷர் பண்ணுறேன். டிஐ என்டர். ஸோ அகைன் இதுலேயும் வந்து நான் ஸ்டார்டிங் பாயிண்ட் தென் எண்டிங் பாயிண்ட் ரெண்டுத்தையும் கொடுக்குறேன். ஸோ இது 31.7062 அப்படின்றது. இதை நான் கிளிக் பண்ணனா பாருங்கள் உங்களுக்கு கம்ப்ளீட்லி வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ்ன்றது கரெக்டாக வந்திருக்கும். ஆங்கிள் பாருங்கள். ஸோ ஆங்கிள் XY பிளேன் எவ்வளோ இருக்குன்னா 33 டிகிரி இருக்குது. ஸோ ஆங்கிளும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், டெம்பரரி டைமென்ஷன்ஸ்லேயே நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ அதே போல் உங்கள் கீழே வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்லேருந்து எவ்வளோ கோஆர்டினேட்ஸ் இருக்குது, ஒய்லேருந்து எவ்வளோ கோஆர்டினேட்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குன்றது கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இது மாதிரி தெளிவாக நீங்கள் இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட டயக்ராமில் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து டெம்பரரி டைமென்ஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் இந்த டைமென்ஷன்ஸில் பண்ணால் நீங்கள் வந்து அது தேவைன்ற பட்சத்தில் அப்படி வச்சுக்கலாம். இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா டெலிட் பண்ணியே ஆகணும். ஸோ அதனால் அது டைம் வேஸ்ட் ஆகும். அதனால் இந்த பர்டிகுலர் டெம்பரரி டைமென்ஷன்ஸே யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இது வேறு எங்கேயாவது அக்சஸ் பண்ண முடியுமா கமாண்ட் இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் இந்த ரிப்பன்ஸ் எல்லாமே இருக்குல்ல, ஸோ இந்த பெல்லட்ஸ் இருக்குல்ல ஃபுல்லாகவே, ஸோ இதுலேருந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் ரிப்பன்ஸ் இல்லைன்னா உங்கள் ஆட்டோடெஸ்கில் அது எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்றது ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஐகார்ட்லேயே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா ஹோமில் நேராக கீழே வாங்க, இங்கே மெஷர்ன்னு இருக்கா. ஸோ இந்த மெஷரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ டேரெக்டாக நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸாக, ரேடியஸாக, ஆங்கிளாக, ஏரியாவா, வால்யூமா, எக்ஸிட் அப்படின்ற இத்தனை ஆப்ஷன் இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் ஏரியான்னு கொடுத்தோம்னா நம்ம டோட்டலாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரீஜன்ஸாக நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இது தனியாக உங்களுக்கு வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணப்படும், ஏரியா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. இப்போ நான் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் சொன்னேன். ஸோ அதே போல் ரேடியஸ் தான். ஸோ ரேடியஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஜஸ்ட் இது வந்து உங்களுக்கு ரேடியஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேடியஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். எவ்வளோ இருக்குது, 16.8991. ஓகே, இதே ஆங்கிள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆங்கிள் அப்படின்றது வரும். ஸோ இதில் இருந்து இப்போ இது 0 டிகிரி நம்ம கிளிக் பண்ணோம், அதிலிருந்து எத்தனை ஆங்கிள், ஓகே 60 டிகிரினா 60 டிகிரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த டிஸ்டன்ஸ் வச்சு பண்ண முடியும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ்க்கு ஆப்ஷனெல்லாம் இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. இது ஒன்று செஞ்சு பாருங்கள். இல்லை வீடியோ வந்து உங்களுக்கு தனித்தனியாக அப்டேட் பண்ணுவேன். ஸோ அது நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நன்றி, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.